வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீகுமார், சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட், சென்னை. ஸோ இன்றைக்கி நட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால ஹார்ட்டுக்கு என்ன பயன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோங்க. நட்ஸ்னால் நமக்கு வந்துட்டு இந்த கேஷ்யூ, பாதாம், அப்புறம் ஆல்மண்ட்ஸ், அதே மாதிரி இந்த ஹேசல்நட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடு வந்துட்டு நம்ம காமனாக நம்ம ரெகுலராக சாப்பிட்ற வேர்க்கடலை, அதுவே வந்துட்டு நமக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது தான். என்ன மாதிரி பயன் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த நட்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளோட வந்துட்டு நமக்கு உடம்புல வந்துட்டு நல்லா ஹார்ட்டுக்கு தேவையான நல்ல ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நிறையா வைட்டமின்ஸ், எஸ்பெஷலி வைட்டமின் இ வந்துட்டு நிறையா இருக்கும் இந்த நட்ஸ் சாப்பிட்றதுல. அதே மாதிரி மினரல்ஸ் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிளான்ட் பேஸ்ட் ஸ்டீராய்ட்ஸ், ஃபைட்டோஸ்டீராய்ட்ஸ் சொல்லுவோம், இதெல்லாமே வந்துட்டு இந்த நட்ஸில் வந்துட்டு நிறையா கிடைக்கும். அப்போ இதனால் என்ன பெனிஃபிட், நம்ம ஹார்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒன்று வந்துட்டு ஹார்ட்டோட மசில் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது மெயின் பெனிஃபிட் ஆஃப் ஈட்டிங் நட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொலஸ்ட்ரால், நம்மளோட அந்த டோட்டல் கொலஸ்ட்ரால், அதே மாதிரி இந்த எல்டிஎல் சொல்கிற கெட்ட கொலஸ்ட்ரால், இதை லெவல்லாம் வந்துட்டு நட்ஸ் சாப்பிடும்போது நல்லா குறையும். அதே மாதிரி நம்ம அந்த ட்ரைக்ளிசரைட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல். நட்ஸ் நிறையா சாப்பிடும், இந்த மாதிரி வேர்க்கடலாம் ரெகுலராக சாப்பிடும்போது பிபியும் ரொம்ப ஷூட்டப் ஆகாமல் ஓரளவுக்கு பிபி பேஷண்ட்ஸாக இருந்தாங்கன்னா பிளட் ப்ரெஷர் குறையிறதுக்கும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை தவிர சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இந்த இன்சுலின் வந்துட்டு நமக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் இருக்காது அவங்களோட உடம்புல. அப்போ இந்த நட்ஸ் சாப்பிடும்போது இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி, அதாவது நம்ம இப்போ இன்சுலின் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது இன்சுலின் சுரக்கிறதையும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இன்சுலின் நம்ம எடுத்துக்கிறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அதோட சென்சிட்டிவிட்டி உடம்புல ரெஸ்பான்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா எண்டோத்திலியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ரத்த குழாய்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக விரிஞ்சு நல்ல ப்ரெஷர் ஜாஸ்தியாகாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு அந்த எண்டோத்திலியல் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். அதையும் வந்துட்டு இந்த நட்ஸில் இருக்கிற இந்த மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்துட்டு எண்டோத்திலியல் ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி, இப்போ நம்ம நட்ஸ் சாப்பிட்ணுன்னா எவ்வளோ சாப்பிட்ணும், நிறையா எடுத்து சாப்பிட்லாமா அப்படின்னாக்கா, இப்போ நம்ம நிறையா டாக்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி என்னென்னாக்கா, டெய்லி வந்துட்டு ஒரு 20 to 30 grams நட்ஸ் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, இட் குட் பி எனிதிங், வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, எதுவானாலும் இருக்கலாம். எடுத்து சாப்பிட்றது ஹார்ட்டுக்கும் நம்மளோட கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே நல்லது. நன்றி.